பிக் பாஸோட இன்றைய நாளுக்கான இரண்டாவது ப்ரோமோவிலேயே நம்ம சாண்ட்ராவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீக்லி டாஸ்க்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ரோமோ அப்படின்னாவே வீக்லி டாஸ்கில் நடக்கிறத தான் நமக்கு காமிப்பாங்க. இந்த வாரம் வேறையா டான்ஸ் மாராத்தான் அதை பற்றின ஏதாச்சும் ப்ரோமோ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட்ரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதையே ப்ரோமோவாக 2 நாளாக போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன, நம்ம எஃப்ஜே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக உள்ளார வரும்பொழுதே அவங்களுக்கு தெரியக்கூடாதா, யாராச்சும் ஒருத்தவங்க முதல்ல போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, எதை போய் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதை சொல்லி சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி, அதாவது மக்கள் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே தெரியுது அப்படிங்கிறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம போய் பேசாமல் இருந்துட்டாவே அவங்களாவே ஏந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த அமித் தான் போய் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், சாண்ட்ரா அதை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எது எப்படியோ இந்த வாரம் இறுதியில் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. சாண்ட்ரா உள்ளார இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நேரம் நம்ம மேலே அனுதாபப்பட்டிருப்பாங்க, அனுதாப ஓட்டு நிறையா விழும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.